ஊருக்கு போகிறப்போ முறுக்கு சுடணுன்ட்டு இருந்தேனா, சரி இன்றைக்கே முறுக்கு சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளாஸ்க்கு 5 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியை வச்சு, அதில் வந்து இந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸு உளுந்து எடுத்துக்கிட்டேன், உருட்டு உளுந்து. அதை நல்லா போட்டு கருகக்கூடாது உளுந்து. லைட்டாக வறுத்துட்டு அதை கொட்டி வச்சுக்கிடணும் அரிசி கூட. அதுக்கப்புறம் அதே கிளாஸுக்கு அதே அளவு பாசிப்பருப்பு அப்படின்னா சிறுபருப்பு அதை எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு 2த்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிடணும். அரைச்சி சலித்து எடுக்கவும் கிச்சனை பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக ஆக்கி வச்சுருக்கேன்னு. அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாவை எடுத்தும் பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டரு சேர்த்துக்கிட்டேன், 2 ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, இந்த அளவுக்கு பிசையணும். இந்த கண்ணில் தான் நான் முறுக்கு சுட போகிறேன். அதுக்கப்புறம் நல்ல முறுக்கை பிழிஞ்சு எனக்கு வந்து டைரெக்டாக சிலவங்க முறுக்கு சுடுவாங்க, சிலவங்க அந்த பேப்பரில் வச்சு போடுவாங்க. எனக்கு இந்த கண்ணாப்பையில் வச்சு முறுக்கு போட்டது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவுமே 2-3 டைம் எண்ணெய் மேலே தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முறுக்கு ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நம்ம சுட்டு நம்மளே டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட சொன்னேன், அவங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க.